உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. இன்றைய தினத்தில் தேவன் என்னை இந்த 12வது மாதத்திலும் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அனுமதித்த பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியனை அவர்கள் கலாமாவுக்கும் சபையார் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ஜெப குறிப்புகளுக்கு ஜெபம் பண்ணிட்டு அப்படி நம்ம போகிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13ஆம் தேதி எங்கள் வீட்டில், எங்கள் சபையில் வீட்டுக்கு மேலே ஸ்தோத்திரம் ஊழியர் கூட்டம் நடக்குது. கிட்டத்தட்ட போன வருஷம் முந்தின வருஷம் 120 பேர் வந்தாங்க. இந்த வருஷம் 150 பேர் வருவான்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டில் மேலே சபையில் 100 பேர் தான் உட்கார முடியும். அதை விட ஒரு பெரிய சபையை கேட்ட ஜெபித்து கொள்ளுங்கள். நம்ம சபையில், இந்த சபையில் ஸ்தோத்திரம் நம்ம ஒரு பத்திரிக்கை வெளியிட்டோம். இந்த பத்திரிக்கை மாதம் மாதம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அதாவது சாரோனின் நிருபங்கள், பவுலின் நிருபங்கள், யோவானின் நிருபங்கள், தீத்துவின் நிருபங்கள் நிறைய இருக்குது. இதில் இவங்க சாரோனின் நிருபங்கள் சொல்லி மாதம் மாதம் பத்திரிக்கைறாங்க. சுவிசேஷகர் அருமையான ஸ்தோத்திரம் டேனியல் ராஜு அவர்கள், அவங்க தான் 13ஆம் தேதி செய்தி கொடுக்காங்க வாராங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பத்திரிக்கைக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அந்த பத்திரிக்கை நம்ம சபையில் தான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டுச்சு. எல்லாருக்கும் தெரியல. இந்த பத்திரிக்கை நம்ம சபையில் தான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. ஆயிரக்கணக்கான பிரதிகள் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போகுது. எல்லா மீடியாவிலையும் இந்த பத்திரிக்கை வெளியே போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் கூட பாருங்கள், நம்ம ஊழியர் கூட்டம் 13ஆம் தேதி ஊழியர் கூட்டம் நோட்டீஸ் இதில் போட்டிருக்காங்க. ஜாய் டிவியில் நம்ம ஊழியர் கூட்டத்தை இதில் போட்டிருக்கிறாங்க. இது ஐயாவும் நானும் தான் இது நடத்துகிறோம். அல்லேலூயா. இந்த ஐக்கியத்தை யாரெல்லாம் நடத்துகிறோம்? ஐயாவும் நானும் தான் நடத்துகிறோம். தலைவராக இருக்கேன், ஐயா துணைத் தலைவராக இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் 30க்கும் அதிகமான ஸ்தோத்திரம் நிர்வாக குழு தலைவர்கள் இருக்காங்க. ஐயா விக்டோரியாவில் நிர்வாக குழு தலைவராக இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் 7 நாட்கள் எங்களோடு சேர்ந்து இந்த ஊழியங்களை செய்யும்படியாக அவர்கள் கிரியை செய்திருக்கிறார்கள். நேற்றைய தினத்தில் அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்படியே லேசாக கை எதுலேயும் பட்டுச்சு. ஆனால் கை வெட்டி ரத்தம் வந்துருச்சு. 3 தையல் போட வேண்டிய சூழ்நிலை. உடனே ரோஹித்து கூப்பிட்டு கொண்டு போயிட்டு தையல் போட்டு கட்டு போட்டு ஜெபம் பண்ணி கொண்டு உட்கார வச்சிருக்கு. அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போது இந்த பத்திரிக்கைக்காக 13ஆம் தேதி கூட்டத்திற்காக எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். இதில் நம்ம ஐயாவுடைய ஃபோட்டோவும் பேராயிரமா ஃபோட்டோவும் இருக்குது. இந்த ஊழியத்தில் முக்கியமாக ஈடுபடுறவங்க எல்லாரையும் இதில் நாங்கள் போட்டிருக்கோம். ஸ்தோத்திரம். இந்த ஊழியம் சாதாரணமான ஊழியம் இல்லை. ஸ்தோத்திரம். சபைகளை கட்டி நடத்தி கொண்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஊழியர்களுக்கு அதிகாரப்படுத்தி அவர்களுக்கு அபிஷேகப்பட்டம் கொடுத்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். எல்லா மாவட்டங்களிலும் இந்த ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 22 மாவட்டத்தை சந்தித்திருக்கிறோம். இந்த காரியத்துக்காக எல்லோரும் ஒருமனப்பட்டு பத்திரிக்கை கையில் கிடச்சிருந்தா அப்படி தூக்கி பிடிச்சி கர்த்தரை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணோமா? அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணோம். ஆமென். ஆண்டவரே, இந்த சாரோனி நிருபங்களை படிக்கிறவங்க ரட்சிக்கப்படணும். இந்த நிருபங்கள் யார் வீட்டுக்கெல்லாம் போகுது அவர்கள் எல்லாரும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால தொடப்பட்டு ஆண்டவரே இந்த குடும்பம் தகுதி பெற வேண்டும், சாபங்கள் நீக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, தொடர்ந்து அவர்கள் ஊழியத்துக்கு ஆண்டவரை உதவி செய்கிறவர்களாய் மாறணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். 13ஆம் தேதி கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். தேவைகள் சந்திக்கப்படணும். 150 பாஸ்டர்ஸ் வர்றாங்க, ஊழியக்காரர்கள் வர்றாங்க, ஆண்டவரே உதவியாளர்கள் வர்றாங்க. கர்த்தாவே, அந்த ஊழியத்தில் ஆண்டவரை தேவன் பெரிய அற்புதம் கிடைக்க செய்யணும். எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்க ஆண்டவர்
தடைகளை நீக்கணும். ஆண்டவர் எல்லாருக்கும் ஆகாரம் கொடுங்க, உதவி செய்யணும். அந்த தினத்தில் செய்தி ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய மகிமை உண்டாகணும். இதை விட ஒரு பெரிய இடம் கிடைக்க கர்த்தர் அற்புதம் செய்யணும். ஆண்டவரே இந்த ஊழியத்தை தொடங்கினது முதல் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே சோத்திரம் 9 ஆண்டுகள் நடத்தி வந்தீரேமை சோதரிக்கிறோம். இதில் அடிமையும் ஆண்டவரே டேவிட் பாண்டியன் ஐயா அவர்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் விக்டர் அவர்களும் ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்து 40 தலைவர்கள் இணைந்து செயல்படுகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் கிருபைதாரம் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தமாக சோதரிப்போம். சோத்திரம் சோத்திரம். 2வது ஜெப குறிப்பு நம்முடைய தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும். இந்த தேசத்தில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக மாத்திரம் அமைப்புகள் செயல்பட்டு கலவரம் உண்டு பண்ணலை, இந்துக்களுக்கு விரோதமாகவும் அமைப்புகள் செயல்பட்டு கலவரங்கள் உண்டு பண்ணுகிறாங்க. அதாவது தேசத்தில் அமைதியை குலைக்கணும், தேசத்தில் முழுமையாக தீயோரின் ஆதிக்கம் வரணும்னு சொல்லி அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரின் ஆளுகை உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கணும். ஆமென். நமது ராஜா யாரு? இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. நம்ம கொடி சிலுவை. ஆமென். நம்முடைய கோஷம் அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ராஜ்யம் பரலோகத்துக்கு சம்பந்தப்பட்ட ராஜ்யம். ஆமென். ஆமாம், இதில் தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம். மற்ற கட்சிகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் கிடையாது. ஆனால் தேசத்தில் ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிற கிரியைகள் மாற்றப்பட்டு, நமக்கு விரோதமாக இருக்கிற மதமாற்ற தடை சட்டங்கள் மாற்றப்பட்டு தேசத்தில் ஒரு பெரிய அமைதி உண்டாகணும். தேசத்தில் பூகம்பம், இந்த வெள்ளம், சோத்திரம் புயல், சோத்திரம் கொரோனா, இப்படிப்பட்ட ஆபத்துகள் தேசத்துக்கு வரக்கூடாது. தேசத்துக்காக ஒரு முறை ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசம் நல்ல தேசமாய் தேவன் மாற்றணும். ஆண்டவரே தேசத்தில் உள்ள தீட்டுகள், தேசத்தில் உள்ள சாபங்கள், தேசத்தில் உள்ள ஆபத்துகள், தேசத்தில் உள்ள தீய கிரியைகள் எல்லாம் நீங்கணும். ஆண்டவரே பேய் பிசாசு சாத்தான் மந்திரம் தந்திரம் எல்லாம் தேசத்தை விட்டு நீங்குவதாக. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எங்கள் தேசம் உடைய நன்மையினால நிரப்பப்படுவதாக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென் 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 ஆமென். ஆண்டு தேசத்தை ஆளுகிறவர்கள் ஆண்டவரே மக்களுக்கு நன்மை செய்யட்டும். ஆண்டவரே தீமை செய்யாதபடி, கலவரம் உண்டு பண்ணாதபடி ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்கு விரோதமாய் சபைக்கு விரோதமாய் செயல்படாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நினைத்தருளும் ஆண்டவரே. தேசமே பயப்படாதே என்று சொன்ன தேவனே, எங்கள் தேசத்துக்கு நன்மை கிடைக்க அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே. ஆபத்துகள் விலகுவதாக, தீமைகள் விலகுவதாக, சாத்தானின் கிரியைகள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினால தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆவியானவர் முழுமையாய் உலாவி தேசம் முழுவதும் வல்லமையினாலே ரட்சிப்பை உண்டு பண்ணும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியா சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். 3வது ஜெப குறிப்பு நம்முடைய சபை கட்டடமாக மாறணும். அதுக்கு தேவன் அற்புதம் செய்யணும். சபைக்கு வேண்டிய சகல காரியங்களும் கிடைக்கணும். சோத்திரம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும். சபைக்காக ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆவியில் நிறைஞ்சி ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுறீங்களா? இருந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், எங்கள் தங்கச்சியை பார்க்க போயிருந்தேன். ஒரு ஜெபத்தில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை. பிறகு அவங்க ட்ரம் அடிக்கலை, பாட்டு பாடலை, எல்லோரும் ஆவியில் நிறைவுன்னு சொன்னோன்னே எல்லோரும் அந்நிய பாஷை பேசி ஆவியில் நிறைஞ்சி நல்ல ஜெபம் பண்ணுறாங்க. நம்மளும் அதே மாதிரி என்ன செய்யணும்? ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணணும். கண்களை மூடி தேவனுக்குள்ள ஆவியில் தேவனோடு இணையணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஒவ்வொரு சண்டையும் காத்திருப்பு கூட்டம். ஆமென். ஆமாம், நம்ம இப்படி ஆண்டவருடைய ஆராதனையில் இருக்கும்போது நம்ம அந்த அனுபவத்துக்குள்ளாக மாற்றப்பட வேண்டியது அவசியம். ஆமென். ரல்லியா சொல்லுங்க. எல்லாரும் அந்நிய பாசறை நிரம்பி சபை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளும். எந்த பிசாசும் எந்த மனுஷனும் எந்த எதிர்க்கிறியும் மேற்கொள்ளாது. ஆனால் சபை ஆண்டவர் கட்டுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட்டிக்கொண்டே இருக்கணும். ஆமென். 100 பேருக்கு, 500 பேருக்கு, 1000 பேருக்கு, 3000 பேருக்கு நம்ம கட்டிக்கொண்டே இருக்கணும். ஆமாம், லட்சம் பேர் அடையிற வரைக்கும் விடக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். கோடி பேர் அடையிற வரைக்கும் விடக்கூடாது. ஆமென். கர்த்தர் கிரியை செய்யும்படியா ஆண்டவர் சபையை கட்டித்தரும்படியா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆவியில் ஜெபம் பண்ணி ஒரே ஒரு நிமிஷம். நாங்கள் உண்மை நோக்கி
செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியங்கள் திருச்சபைக்காக நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துமஸ் தேவைகள், நியூ இயர் தேவைகள் ஆண்டவரே, குடும்பத்தின் தேவைகள், ஊழியத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக இந்த நாளில் நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் சபை கட்டடமாய் மாறணும் ஆண்டவரே. எத்தனையோ சூடு, எத்தனையோ காரியம், எத்தனையோ பிரச்சனை ஆண்டவர் பொறுப்பெடுக்கணும் ஆண்டவரே. நீர்தாமே இந்த சபையினுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கணும். ராமா ஷாக்கா ராகா துல்லா பாகா ஷாபா எல்லாரும் ஆவியில் நிறைய ஜம் பண்ணுங்க. ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாரும் அந்நிய பாசை பேசி ஜம் பண்ணுங்க. ஆமேன். அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாசை பேசுங்க. ஆமேன். கர்த்தருக்கு பேசும்படியாக விட்டு கொடுங்க. ஆமேன். கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம். ரீமாக்கா ஷாந்தா நாங்கா துல்லா மாக்கா தாரா காதா ராமா ஷாபா காதுரா மாதியா. இயேசுவின் நாமத்தினால கட்டப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால கட்டப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியம் திருச்சபை கட்டப்படுவதாக. மேலும் மேலும் கட்டடமாய் கட்டப்பட்டு இப்படி நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்தத்தக்கதாக, சுற்றி இருக்கிற ஆண்டவரே ஆயிரக்கணக்கான மக்கள் பலனடையத்தக்கதாக, பயனடையத்தக்கதாக, விடுதலை பெறத்தக்கதாக, ஓ ரட்சிப்பு உண்டாகும்படியாக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் அற்புதம் செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பொறுப்படும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜாய் டிவியில் நமக்கு ஸ்தோத்திரம் பாடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முடிந்தவர்கள் நீங்கள் அதில் இந்த கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடலாம், புத்தாண்டு பாடல்களை பாடலாம், ஆராதனை பாடல்கள் பாடலாம். ஆனால் அது என்னென்னா ஸ்தோத்திரம் அவங்க மற்றவங்களை போல் 15,000 20,000 வாங்குறது இல்லை. ஆனால் ஸ்தோத்திரம் இந்த கரண்ட் பில் மட்டும் வாங்குகிறாங்க. அதை குறித்து நீங்கள் அந்த ஊழியத்தில் ஈடுபடணும் விரும்பினா ஐயா கிட்ட நீங்கள் பெர்மிஷன் கேட்டு ஐயா மூலமாக நீங்கள் அதை செய்யலாம். ஸ்தோத்திரம், ஆண்டவர் அதை அப்படியே செய்வாராங்க. அவங்க இங்கே ஸ்தோத்திரம் ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஜாய் டிவியில் போடுறதுக்கும் அதுக்கும் ரெடியாக இருக்கிறாங்க. அதுக்கும் அந்த ஒளிபரப்புக்கு கரண்ட் பில் கேட்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் அற்புத விடுதலை பெருவிழாவில் நம்ம ஜாய் டிவியில் நம்ம நிகழ்ச்சி போயிருக்குது. கர்த்தர் அற்புதம் செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜாய் டிவிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நம்ம ஊழியர் கூட்டம் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக நம்ம ஊழியர் கூட்டம் ஜாய் டிவியில் நடந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. 33 பாஸ்டர்ஸ் அங்கே ஜெபம் பண்ணி 3 மணி நேரம் ஒளிபரப்பப்பட்டது. எந்த சேனல்லையும் அப்படி கிடையாது. இந்த சேனலில் ஃபஸ்ட்டு முறை ஆண்டவர் பெரிய காரியம் செய்திருக்கிறாங்க. ஆராய முடியாத பெரிய அளவு பண்ணவே மாட்டாங்க, ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. தேவனுடைய அங்கே நடந்தது. ஆண்டவர் அற்புதமாய் செயல்பட்டார். மக்களுக்கும் அந்த ஜெபம் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. நாம் நேரடியாக தேவ செய்திக்கு செல்ல இருக்கிறோம். வேதத்தை வாசியுங்கள். ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இந்த வருஷத்தில் கடைசி காரியம், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்ற செய்தியில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய குடும்பத்துக்கு செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. நமக்கா ஷாபோ. அது மாத்திரமல்ல, அவர் ஸ்தோத்திரம் எண்ணி முடியாத அதிசயத்தை உங்களுக்கு செய்ய போறாரு. ஆமென். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென். ஆமாம், ஒரே ஒரு பாட்டு பாடிடுவோமா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் எண்ணி முடியாத சத்தமாய் செய்கிறார். கர்த்தர் செய்கிறார். அவரை நம்புங்கள். நமக்காய் யாவும் செய்து முடிப்பார். கர்த்தர் செய்கிறார். அவரை நம்புங்கள். நமக்காய் யாவும் செய்து முடிப்பார். கைதட்டி பாடி
களி கூட்டிடுவோம், மகிழ்ந்து பாடி மகிமை செலுத்துவோம், கையெட்டி பாடி களி கூட்டிடுவோம், மகிழ்ந்து பாடி மகிமை செலுத்துவோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். அறியப்படாத எட்டப்படாத பெரிய காரியம் கர்த்தர் செய்கிறார். அறியப்படாத எட்டப்படாத காரியம் கர்த்தர் செய்கிறார். பூமி எங்கும் செய்யப்படாத பயங்கர காரியம் கர்த்தர் செய்கிறார். பூமி எங்கும் செய்யப்படாத பயங்கர காரியம் கர்த்தர் செய்கிறார். முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். முடியாத பெரிய காரியம் செய்கிறார், முடியாத அதிசயங்கள் செய்கிறார். கையெட்டி பாடி களி கூட்டிடுவோம், மகிழ்ந்து பாடி மகிமை செலுத்துவோம், கையெட்டி பாடி களி கூட்டிடுவோம், மகிழ்ந்து பாடி மகிமை செலுத்துவோம். ஆமென். எல்லாரும் கரைகளை தட்டி திறமை மேம்படுத்தும். மகிழ்ச்சியா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. இல்லையா? மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். வேதம் சொல்லுது, கர்த்தருக்குள்ள எப்போதும் எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க. கவலைப்பட்டுட்டு இருங்கன்னு இயேசு எங்கேயும் சொல்லலை. ஆமென். கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. கவலைப்படுறவன் தன் சரீரத்துல கூட முடியாது, அவன் இழந்து போவான்னு தான் சொல்லியிருக்கேன். இல்லையா? நம்ம சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். மற்றவங்க பார்க்கும்போது இவங்க மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு சொல்லத்தக்கதாக நாம் கர்த்தருக்குள்ள களி கூர்ந்து இருக்க வேண்டும். பைபிள்ல அது வேற ஒரு விதமா சொல்லப்பட்டு களி கூர்ந்து இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு வேண்டிய சகல காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், எனக்கு குறைவே கிடையாது. தாவீதை போல சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். ஆமா, அப்படி நீங்க விசுவாசமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய இதிலிருந்து இந்த 12ஆம் மாசத்துக்குரிய காரியம் என்னவென்று நாம் கவனிப்போம். வாசியுங்கள். ஆதியாகமம் 24:50 காலையிலே நாங்கள் அதில் 2 காரியத்தை மாத்திரம் வாசித்தோம். இன்றைக்கு இப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அடுத்து நிகழ்வுக்குள்ளாக நாம் போவோமாக. வாசிங்க. அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி நலம் புலம் ஒன்று சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். அல்லேலூயா. இந்த காரியம் கர்த்தரால். இதை இந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் ஒழுங்காயிடுச்சுன்னா அப்போ இந்த பத்திரிக்கையில் போடுறதுக்கு இந்த வசனத்தை தான் என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஒருவேளை நம்ம சபையில் அநேகருக்கு திருமணம் நடந்தாலும் நடக்கும். அல்லேலூயா. அதனால தான் இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்கிறாரு. அப்போ அதையும் கூட நம்ம எதிர்பார்த்துருக்கோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நமக்கு வருகிற காரியம் கர்த்தரால் வருகிறது. அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயமும் கர்த்தர் தான் அதை நமக்கு வாய்க்க பண்ணுகிறார். ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் நமக்கு நடப்பித்து தருகிறார். காரியம் கர்த்தரால் வரும். ஆமென். நம்ம காரியம் கர்த்தரால் என்ன செய்யும்? வரும். ஆமென். ஜெயமான காரியம் கர்த்தரால் வரும். நல்ல காரியம் கர்த்தரால் வரும். மேன்மையான காரியம் கர்த்தரால் வரும். ஆண்டவர் நம்ம காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நமக்கு நல்ல காரியம் கர்த்தரால் வரக்கூடும், வர இருக்கிறது. ஆமென். பிரல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக.
ஆண்டவர் சொல்லுகிற இந்த வசனத்தின்படி நம்முடைய சபையில் இருக்கிற திருமணம் ஆகாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார், நிறைவேற்ற போகிறார். ஆமாம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முதல் அற்புதம் எங்க நடக்கும்? முதல் அற்புதம் எங்க நடக்கும்? திருமணத்துல தான் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் திருமணம் நடத்தினார். எங்க நடத்தினாரு? அதுக்கு முன்னாடி முதல்ல திருமணம் நடத்தினார். எங்க நடத்தினார்? ஏதேன் தோட்டத்துல மனுஷனை உண்டாக்கினாரு. அவனுக்காக துணையா இருக்கும்படி மனுஷியை உண்டாக்கினார். நல்ல விலைக்கு போங்க. மனுஷனை உண்டாக்குனாரு. மனுஷனுக்கு துணையாக யார் உண்டாக்குனாரு? மனுஷி. அப்போ மனுஷிக்காக மனுஷனை என்ன செய்யல? உண்டாக்கல. மனுஷனுக்காகவே மனுஷியை உண்டாக்கினார். ஆண்களுக்காக பெண்களை உண்டாக்கினார். எதுக்கு உண்டாக்கினார்? துணையாக இருக்கும்படி உண்டாக்கினார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, நீங்களும் நல்லா சிரிச்சு பேசலாம். எனக்கு பல்லு இல்லை, சிரிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. நீங்க நல்ல வெள்ளைக்கட்டை காமிச்சு பல்லு காமிச்சதுல சிரிக்கலாம். ஆமென். நீங்க ஓடலாம், எனக்கு ஓட முடியாது, எனக்கு நடக்க மட்டும் தான் முடியும். ஏன்னா கால் டேமேஜ், பல் டேமேஜ், கண்ணு டேமேஜ், எல்லாம் டேமேஜ். என்ன அடிச்சாலும் சாப்பிட்டான், நான் விட மாட்டேன். கர்த்தரால் ஆமென். என்ன அடிச்சாலும் சாப்பிட்டா நான் உட்கார மாட்டேன், நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன். இப்போ எல்லாம் டேமேஜ் ஆன பிறகு தான் எல்லா மாவட்டத்துக்கும் போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரே இடத்துல தான் ஊழியம் செய்துட்டு இருந்தோம். எல்லாம் டேமேஜ் ஆகி சரீரமே டேமேஜ் ஆன பிறகு தான் நம்ம எல்லா இடத்துக்கும் ஊழியத்துக்கு போகிறோம். எல்லா மாநிலத்துலேயும் கூட கூப்பிட்றாங்க, நமக்கு போக முடியல. ஒரிசாவுக்கு கூப்பிட்றாங்க, போக முடியல. இல்லையா? டெல்லிக்கு கூப்பிட்றாங்க, டெல்லியில் ஃபாஸ்டஸ்ட் மீட்டிங் இருக்குது, வாங்க நடத்துங்கன்னு சொல்கிறாங்க, எனக்கு போக முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனவரி மாதம் தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், இப்படி சாத்தான்கோளம், இப்படி திருச்செந்தூர் எல்லா பகுதிக்கும் நாங்கள் போகிறோம். ஜனவரி மாதத்தில் நாளை இந்த மாவட்டத்தில் பிரசங்கத்துக்கு போகிறோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருது, அதனால் எங்கள் ஐயா வராங்களா இல்லைன்னு தெரியல. ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னு அவர் வருவாங்க. போன ட்ரிப்பு ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் இருந்துச்சு, நாங்கள் போனோம். இந்த ட்ரிப்பு ஞாயிற்றுக்கிழமை ஒன்று உடையில் வருது, அதனால் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். அதற்கு ஸ்தோத்திரம். இருந்தாலும் தேவனுக்கு சித்தமான காரியம் நடக்கும். ஆமென். நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, காரியம் கர்த்தரால் காரியம். முதல் திருமணம் ஏதேன் தோட்டத்தில் நடந்து மனுஷனுக்காக மனுஷியோட. இப்போ இதில் என்ன விளங்கி கொள்ளுன்னா, ஆண்களுக்கு பெண்கள் துணையாக இருந்து குடும்பத்தில் உதவி செய்யணும், துணையாக இருந்து ஊழியத்தை செய்யணும். என் வீட்டில் வந்து நீ இரு அப்படின்ட்டு நம்ம பெண்கள் வந்து ஆண்களை என்ன செய்யணும்? அதிகாரப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. வசதிகள் இல்லைன்னா நம்ம செய்யலாம். ஆனால் இருக்கும்போது நம்ம அந்த தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய தீர்மானத்தை நம்ம மீறக்கூடாது. அல்லேலூயா. அவங்களுக்கு உடனே ஒருவேளை ஆண்கள் பலகீனமாக இருந்தால் பெண்கள் அதில் சிறப்பாக இருந்து குடும்பத்தை நடத்தலாம். ஆனால் எல்லாருமே நடத்தப்படுவது ஆண்களால் மாத்திரம் நடத்தப்பட வேண்டும், துணையாக இருந்து நடத்தப்பட வேண்டும். அதுக்கு மேலே நம்ம பதவியை உயர்த்தக்கூடாது, அதுக்கு மேலே நம்ம மீறி செயல்படக்கூடாது. தேவனுக்கு அது பிரியமாக இருக்குமான்னு கேட்டால் அது அப்படி இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் திருமணத்தை கர்த்தராகிய தேவன் ஏதேன் தோட்டத்தில் அவர்களுக்கு உண்டாக்கி அவர்களை இணைத்து அவர்களை ஆசீர்வதித்து பழகி பெருகி பூமியை நிரப்புங்க, இது எல்லாம் உங்களுக்காக தான் உண்டாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கையில் ஆளுகை கொடுத்தார். இயேசு பூமியில் மாம்ச சரீரத்தில் வந்த உடனே, கர்த்தராகிய தேவன் மாம்ச சரீரத்தில் பூமியில் வந்த உடனே முதல் அற்புதமா ரெண்டாவது அற்புதமா? கல்யாண வீட்டில் வந்து ஒரு அற்புதம் செய்தார்ல, அதை வாசிங்க. எங்கே இருக்குது? யோவான் 2ஆம் அதிகாரமா வாசிங்க. அதில் சொல்லிடணும், இது அவருடைய அற்புதம் என்று. எத்தனாவது அற்புதம் போட்டு பாருங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் சீக்கிரமாக எடுத்தவங்க வாசிங்க. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இந்த திருமணம் வந்து ஆண்டவரால் நியமிக்கப்பட்டது, வந்தது, அது நடக்கும். தொடர்ந்து வாசிங்க. எத்தனை அற்புதம்? அப்போ தெரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் திருமணத்தை மனுஷனுடைய வாழ்க்கையில முதல் அற்புதத்தை எங்க செய்யறாருன்னா திருமணத்துல தான் செய்யறாரு. ஆமென். ஆமா. இப்போ இதை கர்த்தரே நியமிக்கிறாரு, அதுக்கு நம்ம காத்திருக்கணும். இப்போ பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வாலிப பெண் பிள்ளைகள்
நம்ம இந்த திருமணத்துக்காக காத்திருக்கணும், அவசரப்படக்கூடாது. லவ் பண்ணுறது, பசங்களோடு சுற்றுறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. அது தவறான ஒரு காரியம். அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். திருமணம் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அது ஏற்ற காலத்தில் இந்த ஈசாக்குக்கு சோத்திரம் பெண்ணு பார்க்க போகிறாங்க. ஈசாக்குக்கு பெண்ணு பார்க்க போகிறாங்க. அப்போ தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆமென். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் காத்து தான் இருக்கணும். யாரும் அவசரப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடாது, கூட்டிகிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லக்கூடாது. இதில் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம குடும்பத்தை அதற்கேற்ற பக்தி விருத்தியில் நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு ஒரு உபதேசத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இதை நம்ம விளக்கிக்கணும். தெரியாத வரைக்கும் நம்ம தப்பு பண்ணியிருப்போம், தெரியாத வரைக்கும் மீறி நடந்திருப்போம். ஆனால் தெரிஞ்ச பிறகு நம்ம தேவனுக்கு விரோதமாய் செயல்படக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல திருமணத்தை நம்ம பிள்ளைகளுக்கு தருவார், நல்ல திருமணத்தை நம்முடைய வாலிபருக்கு தருவார், நல்ல வாழ்க்கையை கர்த்தர் தருவார். இதில் ஆண்டவர் கர்த்தரால் வருகிற நல்ல எதிர்காலத்தை தருவார். ஆண்டவர் தந்ததை நம்ம சந்தோஷமா எடுத்துக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு நிறைய ஆசை இருக்கும், எனக்கு நிறைய ஆசை இருக்கும். நல்ல வாட்ட சாட்டம், உயரத்துக்கு பொண்ணு வேணும், நல்ல கலரா சோப்பா, சுண்டி விட்டா ரத்தம் வர்ற மாதிரி பொண்ணு வேணும். இப்படியெல்லாம் எனக்கு ஆசை இருக்கும், ஆசை இருக்கும். அவன் அல்லேலூயா. ஆமாம், நல்ல நிறைய படிச்சிருக்கணும், நிறையா சொத்து சோகம் நிறைய வச்சுருக்கணும் அப்படிலாம் இருக்கும். கடைசியில் பார்த்தா கருப்பா குள்ளம்மா, கருப்பா குள்ளமா. ஞாபகம் இல்லை, இவ்வளோ ஒன்று தான். இதுவரைக்கும் தான் ஒரு பொண்ணு கிடச்சிருக்கேன். ஆனால் அந்த காரியம் கர்த்தரால் உட்காந்துருக்காங்க எனக்கு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த அந்த பொண்ணு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு துணையாக இருக்கிறாங்க. ஆமே. என் ஜபத்தில், செலவில், சாப்பாட்டில், என்ன 5 ஸ்டாரில் போய் சாப்பிடணும்னு சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒன்று பசியார இருந்தால் போதும். ருசிக்கெல்லாம் தேவையில்லை, பசியார இருந்தால் போதும். ருசிக்கு கர்த்தர் தரும்போது நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவில் அருமையாக இருக்கிறாங்க. இன்றைக்கு ஊழியர் கூட்டத்தில் 150 பேருக்கும் அவங்க உதவி செய்கிறாங்க. எல்லாருக்கும் தண்ணி கொடுக்க, எல்லாருக்கும் உதவி செய்ய, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண. அவங்க உதவியில் தான் இந்த வர்ற 13ஆம் தேதி 150 பேருக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்க போகிறோம். தூத்துக்குடி மாவட்டத்திலேயும் 150 பேருக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறோம். அப்போது இது எப்படி நடக்குன்னா, அவர் நமக்கு இந்த காரியத்தை என்ன செய்கிறாரு, கவலைப்படாங்க. வாலிபர்கள்லாம் அருமையாக பொறுமையாக காத்துருங்க. பெற்றோர் நல்ல பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து அழகாக திருமணத்தை நடத்துவாங்க. அது ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைப்பார். அல்லேலூயா. ஆமாம், அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வாதமாக வைப்பார். அவர் அந்த காரியத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க. அதை அவசரப்படாதீங்க, அவசரப்பட்டு எதுவும் செஞ்சுறாங்க. கடந்த நாட்களில் ஒரு பொண்ணு ஜெபம் பண்ணிச்சு என்கிட்ட. ஐயா சோத்திரம், எங்கள் அப்பா படிக்க விட மாட்டேங்காரு, சோத்திரம் வேலைக்கு போய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணுக்கு திருமணத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணோம். ஆனால் அந்த பொண்ணு அந்த திருமணத்துக்கு நாங்கள் 4 மாப்பிள்ளை பார்த்தாச்சு, எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. அது பொண்ணு அவசரப்பட்டு ஒரு பையன் கூட எஸ்கேப் ஆயிடுச்சு. இல்லையா? ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க சந்தோஷமாக இல்லை, ரொம்ப கவலையாக இருக்கேன். அவசரப்பட்டு கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. இப்போ ரொம்ப கவலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தாப்பனார்கிட்ட கண்ணீர் விடுது. ஐயா சொல்கிறார், ஐயா இப்படி ஆயிடுச்சியா, என்ன செய்ய. அப்போ அவசரப்படக்கூடாது. கல்யாண விஷயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, அவசரப்படக்கூடாது. நமக்கு வர வேண்டியதை கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார், தருவார். அல்லேலூயா. தருவார். அல்லேலூயா. ஆமாம், நான் ரொம்ப வருஷம் காத்திருந்து ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல மனைவியை கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு, தந்திருக்கிறார். இன்றைக்கி நான் வாங்கியிருக்க 12 பட்டத்துக்கும் காரணம் அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய ஒத்தாசை. அவங்க நான் வடக்கன்னா அவங்க தெற்கு நின்னாங்கன்னா எனக்கு எந்த ஊழியமும் செய்ய முடியாது. இல்லைங்களா? நான் வடக்கன்னா எங்கள் மனைவி என்ன சொல்லணும், வடக்க சொல்லணும். நான் தெற்குன்னா தெற்கு அப்படின்னு அவங்க சொல்லணும். அது நல்லதோ கெட்டதோ நம்ம கூட ஒத்துழைச்சு போகணும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம வீட்லேயும் அப்படி தான். நம்ம ஒற்றுமையாக செயல்பட்டால், ஒன்றுபட்டால் ஒன்று
வாழ்வே. அல்லேலூயா. அதுக்கு அந்த வசனத்தை எதிலிருந்து எடுத்தாங்கன்னா இதிலிருந்து தான் எடுத்தாங்க. எதிலிருந்து? 133 சங்கீதத்திலிருந்து சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது நன்மை, ஜீவன், ஆசீர்வாதம். அதை அப்படி மாற்றி கொடுக்கணும். சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுவது நன்மை, ஜீவன். அப்போ நம்ம ஒருமித்து குடும்பமாக செயல்படணும், ஒருமித்து சபையாக செயல்படணும். நீங்கள் ஒரு பக்கம் இழுக்கக்கூடாது. ஐயா தலைவர் ஒரு பக்கம் சொல்லிட்டான்னா, தகப்பன் ஒரு பக்கம் சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கு எல்லாரும் ஒத்துழைச்சு இந்த ஊழியத்தை நம்ம சேர்ந்து செய்யணும். அல்லேலூயா. ஆமென். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? கிறிஸ்துமஸை நம்ம சேர்ந்து சந்தோஷமா என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவருக்கு அனுசரிக்க போகிறோம். கொண்டாடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவருடைய காரியத்தை நம்ம நிறைவேற்றி அனுசரிக்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஒருமித்து செயல்படும் போது தேவன் ஆசீர்வாதத்தை, நித்திய ஜீவனை, நன்மைகளை நமக்கு கேட்காமலே 2 மடங்கு, 3 மடங்கு, 7 மடங்கு வரைக்கும் நமக்கு தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 100 மடங்கு வந்திருக்குது, 1000 மடங்கு வந்திருக்குது. ஆமென். கோடியாகவும் அதை மாற்றுவார். ஆமென். இந்த காரியம் கர்த்தரால் காத்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் திருமண வாழ்க்கையில் நமக்கு அற்புதம் செய்வார். அதில் ஆண்டவர் நமக்கு கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவார். 2வது என்ன? கல்யாணம் முடிச்சாச்சு, அடுத்து என்ன வேணும்? குழந்தை பாக்கியம். அல்லேலூயா. அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. நம்ம இவர் ஆமாம் அந்த வசனத்தை வாசம் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது 14ஆம் வசனம். இந்த விஷயத்தில் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கல்யாணம் முடிஞ்சிச்சு, குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம காத்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதுக்கு உதாரணம் யார் தான்? ஆபிரகாமும் சாராளும் தான். அல்லேலூயா. ஆமாம், ஆபிரகாமும் சாராளும் தான் அதுக்கு உதாரணம். ஆபிரகாமுக்கு எத்தனை வயசாயிடுச்சு? 75 வயசில் என்ன கொடுத்தாரு? வார்த்தை கொடுத்தார், வாக்கு தத்தம் கொடுத்தார். ஆனால் 100 வயசில் தான் என்ன வந்துச்சு? குழந்தை வந்துச்சு. அவன் ஆண்டவர்கிட்ட சலிச்சுக்கல. என்ன ஆண்டவரை, வாக்கு தத்தம் கொடுத்துருக்கு, ஒன்றுமே இல்லையா அப்படின்னு அவன் ஆண்டவரை என்ன செய்யலை? கோபப்படலை, சலிச்சுக்கிடலை, எதுவுமே சொல்லலை. விசுவாசத்தில் உறுதியாக, சரியாக, நேர்த்தியாக, நீதியாக, பரிசுத்தமாக, கரெக்டாக இருந்தான். அவன் ஒரு நாள் ஆண்டவர் நைட்டில் அவன்கிட்ட பேசுகிறாரு. ஆபிரகாமே, ஆண்டவர் கூப்பிட்டா எப்படி கூப்பிடுவார்? ஆபிரகாமே, ஆபிரகாம் அப்படிதான் கூப்பிடுவார். சாமுவேலை எப்படி கூப்பிட்டாரு? சாமுவேலே, சாமுவேலே 2 தடவை கூப்பிடுவார். அதே மாதிரி யாரை கூப்பிட்டாலும் ஆதாமே அப்படிதான் கூப்பிடுவார். ஆதாமே எங்கே இருக்கிறாய்? ஆதாமே எங்கே? 2 பேரை கூப்பிடுவார். அவர் ரொம்ப அன்புள்ளவர். பாருங்க, ஆபிரகாமே அப்படி கூப்பிட்டாரு. இவன் வந்தான். அப்போ ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசுகிறார். பேசும்போது அவர் சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அது எதில் சொல்கிறாரு? 15:1 17:1 வாசிங்க. ஆதியாகமம் 15:1 வாசிங்க. சரி. தரிசனமானார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ நடக்க வேண்டும். என்னை விட்டுட்டு நீ என் பார்வையை விட்டு போயிடக்கூடாது. எனக்கு முன்பாக நடக்கணும்னு என்ன அர்த்தம்? ஆலயத்தில் அவர் இருக்காரு, ஆராதனை ஒரு ஆராதனை கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஆமென். எல்லா ஆராதனைக்கும் வரணும், எல்லா ஜப கூட்டத்துக்கும் முடிஞ்சால் வந்துடுங்க. ஆனால் ஆராதனை ரொம்ப முக்கியம். ஆமென். ஆராதனை உதாசீனப்படுத்தக்கூடாது. ஆராதனைக்கு வராமல் மனப்பூர்வமாக பாவம் செய்திடக்கூடாது. ஆராதனைக்கு வராமல் இருந்தால் மனப்பூர்வமாக செய்கிற பாவம்னு சொல்லி எபிரேயர் 10:25 சொல்லுது. ஆகையினால எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை மேற்கொண்டு நம்ம ஆராதனைக்கு கண்டிப்பாக வந்தாகணும். ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும். அவருக்கு முன்பாக தேவனுடைய ஆலயத்தில் நம்ம நடக்கணும். எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இரு வாசிங்க. சபை கூடுதல சிலர் விட்டுறாங்க. அப்படி நம்மளாம் விட்டுறக்கூடாது. அப்படி விடுறவங்களுக்கு புத்தி இல்லை. புத்தி இல்லாம ஆக்குறான் பிசாசு. அவங்கள்ட்ட இருக்கிற ஞானத்தை, புத்தியை நீக்கி போடுறான். சிலர் பாருங்க, மற்றவங்களை குற்றம் சொல்லி ஆராதனைக்கு போகாம வீட்டிலே உட்காந்துருக்காங்க. யாரையும் குற்றம் சொல்ல நமக்கு அதிகாரம் கிடையாது. போதகரை விசேஷமாக பாஸ்டர் குற்றம் சொல்ல கூடவே கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு அர்த்தம்.
உங்களுக்கு நீங்களே உங்களை கல் எடுத்து மண்டையில் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு புத்தி இல்லாத ஒரு நிலை. ஆகையினால யாரையும் குற்றம் சொல்லாமல் சோதரம் நம்ம காத்துக்கொள்ளணும். அதே நேரத்தில் அப்படி குற்றம் சொன்னால் அந்த சபைக்கே போக முடியாது. அப்படி ஒரு பிசாசு ஒரு செய்வனை செஞ்சு வச்சுருவோம். அல்லேலூயா. நம்ம சபையில் உள்ளவங்களையும் குற்றம் சொல்லக்கூடாது, பாஸ்டரையும் குற்றம் சொல்லக்கூடாது. கர்த்தர் சரிப்படுத்திடுவார் எல்லாரையும். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் என்ன செய்வானா? எழுந்திருப்பான். நீங்கள் உள்ளே வந்துட்டா நீதிமான். நீங்கள் விழுந்தா கூட என்ன செஞ்சுருவீங்க? எந்திரிச்சு. ஆனால் விழுந்து எந்திரிச்சா அடி நிறைய. அதை கற்றுப்போமே. அல்லேலூயா. விழுந்து எழுந்தால் அடி நிறைய. அப்படி நான் ஆப்போசிட்டாக தான் செயல்படுவேன்னா ஒரே அடியாக அடித்து கட்டுக்கடை ஆகிடுவாங்க. ஆமென். ஒரு அம்மா வந்தாங்க, பெரிய ஆளுகையில் உட்காந்தாங்க. சோத்திரம். அந்த அம்மாவுக்கு கர்த்தருக்கு சோத்திரம் என்ன ஆச்சு? பெரிய பதவி கிடச்சிச்சு. மதமாற்றத்தை அடிச்சுட்டு இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் ஒரே அடி அடித்தார். 70 நாள் படுக்க வச்சு கவனிச்சிங்களா? அவங்க சொத்தை அனுபவிக்க முடியல, பணத்தை அனுபவிக்க முடியல, எதையும் அனுபவிக்க முடியல, எல்லாம் போச்சு. 7 நாள் ஆஸ்பத்திரியிலே செத்து அப்படியே போச்சுட்டாங்க. பாருங்கள், இதெல்லாம் ஆண்டவருக்கு சொல்லுவார். கேட்டுட்டு மனம் திரும்பினா நம்ம நல்லா இருக்கலாம், ஆண்டவர் காப்பாற்றிடுவார். ஆனால் மனம் திரும்பலைன்னா கட்டில் கிடையாக்கி அவர்கள் அழிவுக்கு நேராக போய்விடுவார்கள். அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகையினாலே வேதம் சொல்லுகிறதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவன் சொன்னான், சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு நடந்து கொண்டு உத்தமனாய் இருன்னு சொன்னார். அந்த வசனத்தை நம்ம முதல்ல வாசித்த வசனத்தை சொல்லுங்க. வாசிங்க. 18 தேவனால் கூடாத காரியம் ஒன்றுண்டோ? உற்பவ காலத்துல நல்ல கவனிங்க. உற்பவ காலத்துல, குழந்தை உண்டாகும் காலத்துல, கற்பம் திறக்கப்படும் காலத்துல, திருமணமானவர்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும். வாசிங்க. உன்னிடத்திற்கு நான் வந்து ஆசீர்வதித்து ஒரு குமாரன் இருக்கும்படிக்கு நான் அருள் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் தெளிவா பேசுறார். அல்லேலூயா. குமாரன் இருக்கும்படிக்கு நான் என்ன செய்வேன்? அருள் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமென். இப்படி சொன்ன வார்த்தையை ஆபிரகாம் கேட்டு பொறுமையாய் இருந்தான், துதித்துக் கொண்டிருந்தான், ஸ்தோத்தரித்துக் கொண்டிருந்தான், கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான். அப்படி செயல்பட்ட போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனுக்கு குழந்தை கிடைச்சிச்சு. எப்படி அவன் சொன்னாரு? 17:1 வாசிங்க. 17:1 அதே 17:1 வாசிங்க. 99 வயசு வந்துருச்சு. ஆபிரகாமுக்கு மீண்டுமாய் தரிசனமானார். ஆபிரகாமோடு பேசினார். அப்ப சபை இல்ல. ஆபிரகாம் காலத்துல என்ன இல்லை? சபை கிடையாது. பிரசங்கெல்லாம் கேட்க முடியாது. அவனுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆளெல்லாம் கிடையாது. ஏன்னா அவன் தான் தலை முதல். அந்த சந்ததியில் அவன் ஆண்டவருடைய மனுஷனாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். பிரசங்கெல்லாம் கேட்க முடியாது. உடனே கர்த்தர் நேரடியாக தரிசனமாகி சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டிரு. என்ன எப்படி இரு? கலப்படம் உன்னிடத்துல இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? உத்தமனாயிரு, உத்தமனாயிரு, உண்மையாயிரு அப்படின்னு சொல்லி நம்ம செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான். உண்மையா இருக்கணும், அவருக்கு முன்பாக நடக்கணும், அவர் கண் பார்வையில் இருக்கணும், அவரை விட்டு தூரம் போயிடக்கூடாது. யார் தூரம் போனவன்? இளைய மகன். மூத்த மகன் அப்பா கூட இருக்கிறான். ஆனால் இளைய மகன் என்ன செஞ்சிட்டான்? எல்லா பொருளையும் வாங்கிட்டான், பணத்தெல்லாம் வாங்கிட்டான். அவன் நண்பர்கள் பேச்சை கேட்டு தகப்பனை விட்டு தூரம் போயிட்டான். பேச்சை கேட்கல, கீழ்ப்படியில, தூரம் போயிட்டான். தூரம் போனதுனால கடைசியில் பணமும் போச்சு, எல்லாம் போச்சு. கடைசியில் தவிடு தின்னான். என்ன தின்னா? தவிடு. தவிடு யார் தின்னுவா? பண்ணி தின்னான். அவன் பண்ணி தின்ன தவிடு தின்னான். சாப்பாடே அவனுக்கு கிடைக்கல. அந்த நிலைமை வந்துடும். தேவனை விட்டு தூரம் நம்ம போகக்கூடாது. தேவனுடைய பார்வையில் நாம் நடக்கணும். தேவனுடைய பார்வையில் உத்தமமாக இருக்கணும். ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நாம் உணர வேண்டும். ஆமென். நீங்க கவலைப்படாதீங்க.
உங்களுக்கு குழந்தை பெரிய விஷயம் அல்ல, தேவனால் இது பெரிய விஷயம் இல்லை. அவன்கிட்ட பாருறாரு, வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொன்னார். அதில் சொல்லியிருக்கா அப்படி வெளியே வா, வானத்தை எண்ணாந்து பார், அந்த என்ன பார்க்கிறாய் சொன்னார், நட்சத்திரங்களை பார்க்கிறேன். அதை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. இவ்வளவாயும் சந்ததி உன்னிடத்தில் உண்டாகும் சொன்னார். குழந்தையே இல்லை, இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, ஆண்டவர் தரவே இல்லை, ஆனால் வாக்குத்தத்தம் கொடுக்குறார். இதை தாங்க இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறார். உங்களுக்கு இல்லை, முடியாது, கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அவநம்பிக்கை ஒன்று வருகிறது அல்லவா? இந்த நேரத்தில் தான் கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? ஸ்தோத்திரம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்வார். வானத்து நட்சத்திரங்கள் போல பெருகி பெரிய இஸ்ரவேலாய் மாறி 12 கோத்திரங்களுக்கு தகப்பனாய் அவன் இருந்து இன்றைக்கு அவனுடைய சந்ததியில் நாம் எப்படி இருக்கிறோம்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக, கிறிஸ்தவர்களாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆகையினால தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை இந்த விஷயத்துல செய்வார். இது கர்த்தரால் வந்தது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காரியம் கர்த்தரால் வரும். கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை, முதல்ல என்ன? கல்யாணம். இந்த காரியம் கர்த்தரால் வரும். உங்களுக்கு வராதவர்களுக்கு வரும், வந்தவர்களுக்கு தேவன் தொடர்ந்து மேன்மையை செய்வார். குழந்தை பாக்கியம், அடுத்து குழந்தை விஷயத்துல இந்த காரியம் உங்களுக்கு நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இந்த குழந்தையை பற்றிய விஷயம் உங்களுக்கு நடக்கும். இந்த குழந்தை பாக்கியம் கர்த்தரால் உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, அடுத்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஸ்தோத்திரம், இயேசு ஒரு குமாரனை, நம்ம மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார், அவர்களை விடுதலையாக்குவார். ஆமென். அல்லேலூயா. இந்த காரியமும் கர்த்தரால் வந்தது. ஆமென். இந்த காரியம் எப்படி வந்துச்சு? கர்த்தரால் தான் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் வாக்குத்தத்தம் சொல்லிட்டாருங்க. கர்த்தர் ஒரு சம்பவம் நடக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதே மாதிரி மரியாளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாயிடுச்சு. சரிதானே? குழந்தை பாக்கியம் உண்டாயிடுச்சு. இப்போ ஆண்டவரே கொடுக்குற குழந்தை பாக்கியம் எங்கே பிறக்கணும்? தேவனுடைய வார்த்தையினால சொல்லப்பட்ட, வாக்குத்தத்தத்தினால சொல்லப்பட்ட ராஜாவா பிறக்கிறவர் எங்கே பிறக்கணும்? அரசு மாளிகையில் தானே பிறக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அவருக்கு என்ன இல்லை? இடமே இல்லை. சத்திரத்தில் அவங்களுக்கு இடமே இல்லை. சத்திரம் ஃபுல்லாக இருக்குது, அந்த மண்டபம் ஃபுல்லாக இருக்குது. அந்த காலத்தில் சோத்திரம் அந்த சத்திரத்தில் தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. குழந்தை பேர் காலம், மற்ற காரியங்கள், வழிபோக்கர்கள் தங்குவது, சில விஷயங்கள் சத்திரத்தில் தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. சோத்திரம் ஒரு 4-5 ஊர் இருக்குன்னா அதை சார்ந்து ஒரு சத்திரம் இருக்கும். அங்கே தான் இயேசு கிறிஸ்து ஒரு ஓரமா அங்கே மாடு ஆடு கட்டப்பட்டிருந்த அந்த பகுதியில், அதில் இயேசு கிறிஸ்து அந்த மாடு ஆடுகளுக்கு போடப்படுகிற வைக்கோல் தீனி போடப்படுகிற அந்த முன்னணியில் தான் இடம் இருந்துச்சு. சத்திரத்தில் எங்கேயுமே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லி அவ்வளோ கஷ்டம். யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறார், ஆனால் அந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் இல்லை. இவ்வளோ நெருக்கம் வர்றதுக்கு காரணம் என்ன? இதுல எல்லாம் அவங்க அந்த பிள்ளைங்க ஆண்டவருடைய வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருந்துச்சு. இது கர்த்தருடைய பிள்ளை, இதை பிறக்க வச்சு நம்ம இந்த குழந்தையை காப்பாற்றி அதை தேவ சித்தம் செய்யணும்னு சொல்லி அங்கே ஒப்பு கொடுத்து செயல்படுறாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்துட்டாரு பிள்ளை. அது வளர்ந்தானே, பிறக்கானே, வந்தானே, போனானே அப்படி இல்லாமல் பொறுப்பாய் செயல்பட்டார்கள். ஆமென். இன்னொரு சம்பவம் நடக்குது. அதை கேள்விப்பட்ட உடனே, பெரிய கதை சுருக்கமாக சொல்லிடுறேன். கேள்விப்பட்ட உடனே ராஜா பயந்துட்டான். நான் தானே ராஜா, இன்னொரு ராஜா பிறகுதான் சாஸ்திரிகள் சொல்கிறாங்களே,
அப்படின்னு சொல்லி ராஜா பயந்துட்டான். ஆமென். ஆமாம். உடனே அந்த ஒரு வயசுக்கு கீழே 2 வயசுக்கு கீழே குழந்தைய பூரா வெட்டி போட்டு கொலை செஞ்சிருங்க சொல்லி கட்டளை எடுக்கிறான். யோசனை பண்ணுங்க, இந்த செய்தியை அந்த குழந்தைக்கு தாய் தகப்பன் யோசேப்பும் மரியாளும் வாக்குத்தத்தம் பெற்ற அவர்கள் பார்த்த உடனே அதிர்ந்து போனாங்க. உடனே இரவிலே ஆண்டவர் பேசுகிறார், தூதன் மூலமாக பேசுகிறார், இந்த ஊரை காலி பண்ணி வேறு இடத்துக்கு போயிரு. உடனே அவங்க வேறு இடத்துக்கு போகிறாங்க, பாதுகாக்கிறாங்க. அப்போ தேவனுக்குள்ள தேவ சித்தம் செய்யும்போது சில நேரங்களில் நமக்கு கஷ்டம் வருது. குழந்தை இல்லைங்கிற பிரச்சனைகள் நிறைய கஷ்டம், ஒரு குழந்தை பிறந்தா இப்படிப்பட்ட கஷ்டங்களும் இருக்குது. அப்போ இவைகளிலே நாம் என்ன விளங்கி கொள்ளணும்? ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற தீராத ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையில நாம் கட்டப்பட வேண்டும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. குழந்தை பாக்கியத்தை தேவன் நிச்சயம் நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தருவாங்க. அதுல எந்த மாற்றம் இல்லை. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். ஏற்ற காலம் நமக்கு தேவன் நியமித்திருக்கிற அந்த காலம் வரும்போது அது நிச்சயமா கண்டிப்பா என்ன செஞ்சிடும்? கர்த்தர் பண்ணுவார். ஆமென். ஐயா சொன்னாங்க, அடுத்த வாரம் வர்றவர் 600 பேருக்கு ஜெபம் பண்ணி 600 குடும்ப தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிருக்கு. அவர் ஊழியம் ஸ்பெஷல் ப்ரேயர். அதுதான் ஃபோனில் கான்ஃபரன்ஸில் கூட்டங்களில் அது ப்ரேயர் தான். அவர் அவங்க ஃபேமிலியில் பிறக்கும்போது சரங்காயிட்டான், உடம்பு முழுசும் சரங்கு. இந்த பிள்ளை வேண்டாம், ஒரே அழுகி போன பிள்ளையா இருக்குது, சரங்கு வந்து தூரப்பட்டான், செத்து பூச்சி தூரப்பட்டான், சாவட்டுன்னு விட்டாங்க. ஆனால் மனிதாபிமானத்தில் திருப்பி ஒரு சிலர் அதை காப்பாற்றி இன்றைக்கு அவர் அநேக ஆசீர்வாதத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாரு. அடுத்த மாதம் பெங்களூருக்கு இதுக்காகவே வர்றாரு. நம்மை ஆசீர்வதிக்க நமக்கு வேண்டிய அவருக்கு தேவன் கொடுத்த திட்டங்களை சொல்லுவதற்கு நம்முடைய மத்தியில் வராரு. பாருங்க, ஐயா சொன்னாங்க, மங்களராஜ் ஐயா, நம்ம சபையில் காலையில் இதை இந்த கூட்டம் வைக்கணும், ஐயாட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே காலையில் பிரசங்கத்துக்கு வர்றாங்க, சாயங்காலம் ஒரு கிறிஸ்துமஸ் விழா பள்ளிக்கரணையில் இருக்குது, அங்கே போகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஏற்ற காலம் வரும்போது அதாவது நமக்கு என்ன செய்வார்? செய்து வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆமென். இயேசுவின் பிறப்பு நமக்கு விடுதலை, ரட்சிப்பு. ஆமென். அதில் 3வது பாகத்துக்கு வரோம். ரட்சிப்பு, விடுதலை. இஸ்ரவேலரை மீட்டெடுக்க மோசேயை தெரிந்து கொண்டார். மோசே மூலமா இஸ்ரவேலர்கள் 6 லட்சம் புருஷர்கள் 30 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களை மீட்டெடுக்கிறார். எகிப்திலிருந்து மீட்டெடுக்கிறார். அது விடுதலை. மீட்டெடுத்து கானான் தேசத்துக்கு கொண்டு போறாரு. பாருங்க, அந்த காரியம் எப்படி இருந்துச்சு? கர்த்தரால் வந்தது. அல்லேலூயா. இயேசுவின் பிறப்பும் கர்த்தரால் வந்த காரியம். ரட்சிப்புங்கிற விஷயம் கர்த்தரால் வந்தது. அதனாலதான் நம்ம தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், விடுதலை பெற்றிருக்கிறோம், விடுதலையாக இருக்கிறோம். நாம விடுதலையாவது உண்மை, ஆனால் அதே நேரத்தில் நம்மை சார்ந்தவர்களும் விடுதலையாக்கப்பட வேண்டும். ஆமென். நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க, நம்ம தெருவில் ரட்சிக்கப்படாதவங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் 7 பாயிண்ட் எடுத்து வந்தேன், 3வது பாயிண்ட்லேயே முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமான தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த காரியங்களை பார்ப்போம். காரியம் கர்த்தரால் வந்தது. திருமணம் என்கிற காரியம் கர்த்தரால் வருகிறது. பிள்ளைப்பாக்கியம் என்பது காரியம் கர்த்தரால் வருகிறது. விடுதலை, ரட்சிப்பு என்பது இந்த காரியமும் கர்த்தரால் வருகிறது. நிறைய வசனம் எடுத்து வச்சிருக்கேன், சொல்ல முடியாது, முடித்து விடுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். காரியம் கர்த்தரால் வரும். ஆமென். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த போது இயேசு கிறிஸ்து கூட இருந்த பேதுரு ஊழியம் செய்தார். அவன் மாமியாருக்கு என்ன ஆயிடுச்சு? ஜுரம் வந்துருச்சு. அவனுக்கு செய்தி அனுப்புகிறாங்க, மாமியாருக்கு ஜுரம், நீ என்ன அவர் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்க, வந்து மருத்துவத்துக்கு பார்க்கணுமா அப்படின்னு சொன்னான். பேதுருக்கு என்ன தெரியும்? பேசுகிறது இருக்கிறாரு, சர்வ வல்லவர் இருக்காரு, சோகமாக்கிப்பார். ஆண்டவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கையை வச்ச உடனே, ஜெபம் பண்ண உடனே அந்த மாமி என்ன செய்யாங்க? விடுதலையாக. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அல்லேலூயா. அவர் நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம சுகமாக வேண்டுவது அவர் விரும்புகிற காரியம். ஆமென். நாம் விடுதலை பெற்றிருப்பது அவர் விரும்புகிற காரியம். பிறகு இன்னொரு இடத்துல அவன் கூப்பிடவே இல்லை. யாரு? சீமோன் பேதுரு கூப்பிடவே இல்லை.
அவன் மீனெல்லாம் பிடிச்சி பார்த்துட்டு மீனே கிடைக்கலன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனை தேடி ஆண்டவர் வந்து அவன் படகுல உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு அவனுக்கு ஆலோசனை சொல்கிறாரு, அங்கே தள்ளி போட்டுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. தள்ளி போட்டு மீன் பிடிச்சாங்க. எவ்வளோ மீன் வந்துச்சு சொல்லுங்க பாப்பா, எத்தனை மீன் வந்துச்சு? 100 இல்லையா? எத்தனை மீன் வந்துச்சு? பெரிய மீன். அல்லேலூயா, பெரிய பெரிய மீன் கிடைச்சிச்சு பாருங்க. அவன் வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன் கிடைச்சிச்சு. மற்றவங்களுக்கு அவன் கொடுத்தான். அல்லேலூயா. இப்போ அவன் தரித்திரத்துல இல்லாமையில அவனுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு. பார்த்தீங்களா? இந்த காரியம் யாரால் வந்தது? கர்த்தரால் வந்தது. நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தான் அவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு மனுஷனா வந்தாரு, நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்கு. அல்லேலூயா. பேதுருவை தேடி, சீமோன் பேதுருவை தேடி, யாக்கோபை தேடி அந்த படகுல போயிட்டு ஆசீர்வதிச்சு ரொம்ப ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சதோ, அந்த காரியம் எப்படி கர்த்தரால் வந்ததோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தது தான். என்னது? கிறிஸ்மஸ். அல்லேலூயா. என்னது? கிறிஸ்மஸ். அந்த ஒரு பாட்டு பாடிடுவோமா? உங்களுக்கு இரட்சகர் பிறந்திருக்கிறார், உங்களுக்கு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், உங்களுக்கு இயேசு பிறந்திருக்கிறார், உலகத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் எழுந்து காணிக்கப்படுவோம். உங்களுக்கு இரட்சகர் பிறந்திருக்கிறார், உங்களுக்கு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், உங்களுக்கு இயேசு பிறந்திருக்கிறார், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களுக்கு தேவன் உங்களுக்கு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், உங்களுக்கு இயேசு பிறந்திருக்கிறார், பாவிகளை ரட்சிக்க பாலனாக வந்தார், பாவங்களை போக்க பாலனாக பிறந்தார், பாவிகளை ரட்சிக்க பாலனாக வந்தார், பாவங்களை போக்க பாலனாக வந்தார், பாவங்களை ரட்சிக்க உலக ரட்சகரானார், பாவ உலகை ரட்சிக்க உலக ரட்சகரானார், பாவ தோஷம் போக்க தேவன் பிறந்தார், தேவன் பிறந்தார். எல்லாரும் சொல்லுங்க. உங்களுக்கு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், உங்களுக்கு இயேசு பிறந்திருக்கிறார், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தரித்திரத்தை போக்கும் ரட்சிப்பின் கண்மலை, தரித்திரத்தை நீக்க உன் செய்த வீரத்தார், தரித்திரத்தை போக்கும் ரட்சிப்பின் கண்மலை, தரித்திரத்தை போக்க உன் செய்த வீரத்தார், பசியுள்ளவர்களை நன்மையால் நிரப்ப, பசியுள்ளவர்களை நன்மையால் நிரப்ப, ஆழ்மையுள்ளவர்களை உயர்த்தும்படி பிறந்தார், உயர்த்தும்படி உங்களுக்கு பிறந்திருக்கிறார், உங்களுக்கு கிறிஸ்து பிறந்திருக்கிறார்,
ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காரியம் கர்த்தரால் இருந்தது. நீங்கள் விரும்புகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு வரும்படி அனுக்கத்தம் செய்வார். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மோடு கூட பேசினபடினால் கரங்களை தட்டி ஆண்டவர் நல்லவர். தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொடுங்கள். போகும்போது யூத் பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் இதை ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு போங்க. அது மாத்திரமல்ல கொஞ்சம் ஆம்பளை பிள்ளைங்க அந்த ஸ்க்ரீன்லாம் கொஞ்சம் கழட்டி வச்சுட்டு போங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம், போயிடாதீங்க. ஒருத்தர் போகிறதுக்கு முன்னாடி வாழ்க்கை ஸ்தோத்திரம் வேண்டி போங்க. இந்த காணிக்கை முன்னில் கொண்டு வந்த எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். கடைசியாக நம்ம ஆசீர்வதித்து நம்ம செபிப்போம். எல்லாம் கலந்துடுங்க. நாம் வாழ்கிற இந்த பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, வருகிற கிறிஸ்துமஸ் நியூ இயரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சபைகளுக்கும் ஊழியர்களுக்கும் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் சந்தித்து இயற்கையை சாதகமாக்கி இந்த வருஷத்தில் எல்லாரும் ஆண்டோடைய பிறப்பையும் புது வருஷத்தையும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கொண்டாட எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளைப்படி இந்த ஊழியரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, கொடுத்த காணிக்கையை ஆசீர்வதிக்கும்படி சொல்லிட்டார். ஏசப்பாம ஸ்தோத்திர ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக நீ மாற்றி கொடுத்த கிருபிக்காக மலாது நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. அன்றுவரே, நீ எப்படிலாம் அன்றுவரே வாழ்ந்த எப்படிலாம் நீ ஆசீர்வாதமாக இருப்பா. அன்றுவரே, உங்களுக்கு அன்றுவரே உண்மையாக இருக்கும் போதே நீ பல விதத்தில் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிற சுவாமி ஸ்தோத்திரிக்கிற ஐயா. விசேஷமாக அன்றுவரே இந்த கிராமத்துக்கு எல்லா மக்களையும் அன்றுவரே நீ ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. இந்த பகுதியில் தண்ணினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அன்றுவரே நீ அற்புதம் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. எங்கள் ரோடு எங்கள் நாட்களில் இந்த ஆலய ரோடுகள் எல்லாம் நீ மாற்றி அன்றுவரே சைடெல்லாம் அன்றுவரே எல்லாம் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த காரியங்கள் பாதிக்கப்பட்டிருந்தோ எல்லாம் அன்றுவரே சிமெண்ட் ரோடாக நசனாக இயேசுவின் நாமத்தால பிள்ளைய வந்து ஆராதிக்க துதிக்க தொழுது கொள்ள ஆண்டு எல்லா காலத்தை மாற்றத்தை கொண்டு வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அன்றுவரே நீ ஆசீர்வதிங்க. என் நாட்களில் வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வாலி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க. வேகத்தை கொண்டு வந்து அன்றுவரே சோதரி கிருஷ்ணபையை ஆசீர்வதிங்க, விஷபமா ஆசீர்வதிங்க. வைத்திருக்கிற அந்த கூடுகை கத்திர ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க, குறைகள்லாம் நிறைவாக்கணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கொடுத்த காணிக்கு நீ ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். அன்றுவரே கொடுக்கிற இடத்துல கட்ட பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி ராஜா. உமக்கா கொடுக்கும் போது அழுக்கி குழுக்கி சறுக்கி வீழாபடி அன்றுவரே நீ ஆசீர்வதினால பிள்ளைகளை நிறைய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கையா. அன்றுவரே இது கொடுத்தது உண்டின் மேல விரத்தம் தெளிக்கப்பட்டோம். அது விசேஷமா உங்களுக்காக பயன்பட அன்றுவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குறைகள் எல்லாம் நீ நிறைவாக்கணுமா நாங்கள் ஜெபிக்கிறையா. அன்றுவரே கிறிஸ்துமஸ் தேவைகள் எல்லா தேவைகள் டெக்கரேஷன் ஆயத்தோட எல்லா பெயிண்ட் காரியங்கள் எல்லாரையும் ஒழுங்குபடுத்தி ஆசீர்வதித்து அன்றுவரே நீ ஆராதனை நடத்தி கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். நீர் ஆரோக்கியத்தை ஆசீர்வதிங்க, நடத்தி கொடுங்க. தடைகளை மாற்றி போடுங்க. இருக்க தடைகள், மனுஷ தடைகள், விசுவாச தடைகள் எல்லாரையும் உடைந்து போட்டு கத்தாவே நீர் ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமா விடுதலையோடு நாங்கள் அன்றைய மன மகிழ்ச்சிக்குள்ள போவதற்கு வருட புத்தாண்டு ஆண்டுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறேயா. நாம மட்டுமே மிகப்படட்டும். என்னுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குங்க. இரட்டிப்பாடு நன்மையினால பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் அனுப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அதை செய்வதற்கு எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வருகிற வாரத்தில் நடக்கிற ஆராதனையில் ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்யும்படி வருகிற ஊழியரை கர்த்தர் வலிமையாய் பயன்படுத்தும்படி அவருடைய கர்த்தருடைய வார்த்தை கேட்க இன்னும் அநேக மக்களை ஆண்டவர் ஆலயத்தில் கூட்டி சேர்க்கும்படி அடுத்த வாரத்தில் இருக்கிற திருவிருது ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்று வராதவர்களை மாலை ஆராதனை கர்த்தர் கொண்டு வரக்கூடிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து மாதம் நடக்கிற எல்லா ஊழியங்கள், ஆராதனைகள், ஜெபங்கள், கூட்டங்கள், தேவைகள் எத்தனை கர்த்தர் அற்புதமாய் சந்தித்து ஆச்சரியமாய் தேவன் நடத்த போறதுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து நாம் ஆசீர்வாதத்தையும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்முடைய உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் சபையார் யாவரோடும்
ஆண்டவருடைய வருகை மட்டும் என்றென்றைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. துதி மகிமை